மனித நேயமும் செயல்திறனும் ஒரு அரசாங்கத்துக்கு அழகு என்று நான் நிரூபிச்சிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் சொல்லுவேன், அதிமுகவை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி மிகவும் சிறப்பான வகையில் மனித நேயமும் உள்ளது, செயல்திறனும் உள்ளது. எனவே எங்கள் 2 பேருக்கு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு தான் ஓட்டளிங்கள் என்று கேட்பேன். ஆனால் இந்த தேர்தலில் ஒரு 3வது ஒரு தீய சக்தி எங்கள் பொழுது விட்டது. அதாவது ஒரு மத வெறியை உருவாக்கும், மத நல்லிணக்கத்தை உடைக்கும், தனிநபர் பலனுக்காக மட்டும் 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சி நடத்தி இருக்கிற ஒரு சக்தி இன்றைக்கு தமிழகத்தில் கால் ஊன பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்ததுனால் நான் 3வது கருத்தை சொல்லணும். ஏன்னா சாதாரண அரசியல்வாதினா என்ன சொல்லுவேன் 3வது கருத்து சொல்லுவாங்க, இவங்க நல்லவர்களா, இவங்க ஒரு மனித நல்லிணக்கத்துக்கு உதவும் வகையில் இருக்கிறவர்களா, இல்லை இவர் சுயநலத்துக்காக சமுதாயத்தை உடைக்கிறவர்களா என்ற கேள்வியும் எழுப்ப வேண்டும் என்று கூறுவேன். மருத்துவர்கள் அவர்கள் கல்விக்கு போகும்போது ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டிய பழக்கம் இருந்தது பழைய காலத்தில். அதில் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டூ நோ ஹார்ம், ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படின்வாங்க. ஹிப்போக்ராட்டிக்ஸோடைய உறுதிமொழி, முதலில் தீமையை செய்யாது, நல்லது செய்கிறோ இல்லையோ தீமையை செய்யாது. அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இருப்பார்கள் என்று நான் கருதினேன். அது நான் வந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கு பார்த்தா தீமை செய்கிற ஒரு நிர்வாகம் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளாக. அதோடைய முழு தகவல் எப்போ வெளிவந்திருக்கு என்றால், உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் என்ற உலகிலேயே காணாத ஒரு சட்டமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான திட்டம், இது சரி வராது என்று 6 ஆண்டுகள் தாமதமாக தீர்ப்பு கொடுத்த பிறகு அதில் வர தகவல்கள் பார்த்தா இது உலகத்திலேயே ஒரு கொடூரமான ஆட்சி, இது பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் மற்றும் நடத்தப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தெரிய வருகிறது. எத்தனையோ வகையில் மனிதநேயமற்றவர்கள் பண மதிப்பிழப்பு என்ற ஒரு கொடூரமான திட்டத்தை கொண்டாந்து பல 10 கோடி மக்கள் வாழ்க்கையை கெடுத்தார்கள். செயல்திறனற்ற அரசாங்கம் ஜிஎஸ்டி என்றதை திட்டமிடாமல் அவசரமாக ராத்திரியோடு டிராமாவோட கொண்டாந்து 6 மாதத்தில் 180 மாற்றங்கள் கொண்டாந்தாங்க. இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சில், தேசிய ஜிஎஸ்டி கவுன்சில் 2 ஆண்டு கூறுகிறேன், இன்னும் அந்த திட்டம் சரியா இல்லை. அதனால் மனிதநேயம் இல்லை, செயல்திறன் இல்லை. ஆனால் தீவிரவாதித்தனம், கொடூரத்தனம் எந்த அளவில் இருக்கிறது? எல்லா நிதியும் அவங்க தான் எடுத்துக்குவாங்களாம். ₹1 நம்ம வரி கட்டினா 29 பைசா தான் வருமா. நம்மகிட்ட பணமும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கடனும் எடுக்க விட மாட்டாங்க. ஏதோ புது கணக்கெல்லாம் போட்டு இதை எடுக்கக்கூடாது அதை எடுக்கக்கூடாதுன்னு. உலக வங்கியிலேருந்தோ ஆசிய வளர்ச்சி வங்கியிலேருந்தோ நம்மளுக்கு கடன் வருதுன்னா அதை நிறுத்தி வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு திட்டத்துக்கு மேலே வரக்கூடாது. சென்னை மெட்ரோவுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் பங்குன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 பைசா போடாமல் அது அவங்களுடைய நிதி வராததனால் கடன் வாங்கும் எல்லையை நிறுத்தி வைத்தார்கள். மெட்ரோ பணியை தாமதப்படுத்தி விட்டார்கள். அதாவது அவங்களுக்கு அடிமையானால் எது வேணாலும் செல்லவும். 25 அரசியல்வாதிகள் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது இவங்களெல்லாம் ஏற்பட்டு 25 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜகவில் இணைந்தாங்க. இல்லை அவங்க கட்சியை உடைச்சிட்டு புது கட்சி ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. உடனே என்னாச்சு, இந்த 25 பேருக்கு அவங்களோட வழக்கெல்லாம் ஆவியாக போயிடுச்சு. ஒரே ஒரு உதாரணம் எடுக்கிறேன். அஜித் பவார்ன்ற ஒருத்தர் இருக்கார். நான் இவரோட பணி செய்திருக்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில். இவர் சரத்பவாரோடைய மருமகன். ஒரு நாள் சரத்பவார் கூட்டணி இருக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் துணை முதல்வர், நிதியமைச்சர். இவர் மேல் பாஜக என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க, 70,000 கோடி முறைகேடு லஞ்சம் ஊழல் செய்திருக்கிறார். 70,000 கோடி. இவரை வலியுறுத்தி துன்புறுத்தி இவரார் மாவா கட்சியை உடைச்சி பிரிஞ்சு போய் பாஜகவோடு இணைந்து எப்படி
சிவசேனாவை உடைச்சி ஏக்நாத் சிண்டே எடுத்தாங்களோ, உடஞ்ச துண்டெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்து நடத்துகிறது. இதே அஜித் பவார் துணை முதலமைச்சர். என்ன பண்ணிட்டாங்க? மோடியின் வாஷிங் மெஷினில் இவர்களெல்லாம் கரையாக இருந்த கரங்களை உள்ள வாஷிங் மெஷினில் போட்டு வெள்ளையோட வெள்ளையாக்கி அவங்க அரசாங்கத்திலே எல்லாம் நிர்வாகி ஆக்கிட்டாங்க, அவங்க கட்சியிலேயே பெரிய அதிபர்கள் ஆக்கிட்டாங்க.